அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி ஆமாம் என்ன யோசிச்சோன்னா ஈச் டார்லிங் அப்பா காத்தடிக்குது தலைவா, காத்தடி தலைவா. ஈச் டார்லிங்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஈட்டபிளை வந்து விரும்பினாங்க. அப்பதான் எனக்கு ஏன்னா அவங்களோட லிவிங் ஸ்டைலு, அவங்களுடைய ஈட்டிங் ஹேபிட்ஸு, ப்ளஸ் அவங்களுடைய ஜீனு எல்லாமே சேர்ந்தது தானே. மேபி அந்நியான அந்த என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு 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 இம்பாக்ட் கிரியேட் பண்ணாலும் அதை தாண்டி தனக்குள்ள இருக்கிற அந்த அப்படின்ற விஷயம் இருப்பாப்புல இல்ல. ஸோ அது பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டார்லிங்கோட ஈட்டிங் ஸ்டைல் வந்து ஒவ்வொரு விதமா இருந்துச்சு சரிங்களா. சில டார்லிங் வந்து நான் வந்து இந்த மாதிரி தான் விரும்புவேன், ஒரு ஸ்வீட் விரும்புவேன், இந்த மாதிரி விரும்புவேன், அந்த மாதிரி சரிங்களா. அப்போ வந்து அப்பதான் எனக்கு தோணுச்சு, நம்ம ஃபோர்ஸ் பண்றோமா? கிடையாது, நீ இப்படிதான் சாப்பிடணும், அதாவது இல்லைன்னா ஹெல்த்தியா சாப்பிடணும், அது ஓகே ஃபைன். ஆனா வந்து அங்க வந்து நம்ம வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா கிட்டூஸும் எல்லா குழந்தைங்களையும் நம்ம வந்து இல்ல நீ வந்து இந்த விதமான இந்த ருசி கொடுக்கக்கூடிய உணவு வகைகளை மட்டும்தான் நீ சாப்பிடணும், நீ இனிப்பு வகைகளை மட்டும்தான் சாப்பிடணும், நீ துவர்ப்பதை மட்டும்தான் சாப்பிடணும்னு நம்ம வந்து புட்டுச்சு அவங்கள புட்டுச்சு போஸ்ட் பண்றோமா? கிடையாது. ஆனா ஒரு அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் மட்டும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம்னா, இல்ல சொசைட்டிக்காக நீ வந்து எனக்கு ஆமா ஆமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு பேரண்டா நான் சில விஷயங்கள்லாம் செஞ்சிடணும், இல்ல நான் இதெல்லாம் பண்ணேன்னா தான் வந்து நான் உனக்கு வந்து அணில் தலைமை பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஏறிட்டு மேலே போறாப்புல, சரி போட்டு தலைமை. ஸோ வந்து இப்படி இருந்தாதான் வந்து நீ வந்து ஒரு 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 லிவிங் ஸ்டைல் வாழ்ற. அப்பனா தான் பீப்புள் வந்து நான் ஒரு பேரண்டா என்னோட கடமையை முடிச்சுட்டேன், நான் இது பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் அப்படின்ற சில விஷயம். அப்போ என்ன எனக்கு தோணுச்சு, அப்போ வந்து ஈட்டிங் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஒவ்வொரு டார்லிங்க்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. நான் சொன்னேன்ல, ஒருத்தர் அவுட் ஸ்போக்கனா இருப்பாங்க, ஒருத்தர் டைம் எடுப்பாங்க, ஒருத்தர் அவங்க வேர்ட்ஸ்ல காமிக்க மாட்டாங்க, வேற என்ன அவங்க வந்து அவங்களோட செய்கையில அவங்களோட ஸ்மைல்ல அதுல காமிப்பாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்போ அடல்ட் ஆனதுக்கு அப்புறமும் தயவு செஞ்சு வந்து சைல்டு ஃபேஸ்ல சில விஷயங்கள் ஓகேயா இருக்குங்கும் போது அடல்ட் ஃபேஸ்லயுமே ஐ திங்க் எல்லா விஷயமும் கிடையாது, சில விஷயங்கள் ஐ திங்க் வி கேன் ஹியூமனா இருக்காங்கன்னா நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாமல் இருக்கிறது ஐ திங்க் தட் இஸ் ஃபைன். அண்ட் தென் வந்து எப்படின்னா ஒரு டார்லிங் வந்து அவர் வந்து எப்படின்னா வந்து தலை வந்து செவன்த் போறாப்புல. ஆனா வந்து அவருடைய இன்டெலெக்சுவல் மைண்டா இருக்கட்டும், அந்த பேசுற தன்மையா இருக்கட்டும், என்ன கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ வண்டர் ஹிஸ் மைண்ட் ஆக்சுவலி. அவர் பேசுறது வந்து பேசுறது எப்படி பேச முடியும்? கொஞ்சம் அந்த 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 பிரெயினை வச்சு மட்டும்தானே நம்ம வந்து அது மூலியமா தானே இது வெளியே வருது. ஸோ பேசுறது அதுவும் ஒரு அதுக்கும் ஒரு ஸ்டைல் வேணும், மேக்னடைஸ் பண்றது, ஆல் தோஸ் திங்ஸ் ஐ டூ அக்செப்ட். பட் அது வெளியே வர்றதுக்கான ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ரூட் வந்து எதுன்னு பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி த மைண்ட், ரைட்? ஸோ ஐ ஆக்சுவலி டார்லு அவருடைய அந்த மைண்டுக்கு சரிங்களா, சச் அ ஸ்வீட்டி டார்லு. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இன்னொரு குட்டி டார்லு, அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஹீஸ் காம் கம்போஸ்ட். when he feels okay, when he takes his time, when he feels okay, he utters few words, and his smile is, oh wow, such a surreal feel நமக்கு தர்றாப்புல. இன்னொன்று அவருக்கு என்னன்னா பாவம் பல்லு ஆடிட்டு இருந்திருக்கு சரிங்களா. அந்த நேரத்தில் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு சாப்பிட்றதுக்கு, அதெல்லாம் வெளியில தெரியுது. எனக்கு இந்த செகண்ட் கிடையாது, நான் கொஞ்சம் யோசிச்சப்போ, கொஞ்சம் இல்லை இதை பத்தி சும்மா மைண்ட்ல நினைச்சப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ இந்த இலத்தலைமை ஆடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஆடுறது காத்தடிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு தெரியுது மேபி. ஆனால் என்னன்னா இது இப்போ இதில் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு இலை கீழே விழுந்துடலாம், அந்த பூ கீழே விழுந்துடலாம், இது எல்லாமே கண்ணுக்கு தெரியுறது. பட் ஆனால் வந்து இந்த மரத்துக்கு இவங்களுக்கு என்ன மாதிரி இன்கிரீடியன்ட் உள்ள போகுது, இவங்க எப்படி இருக்காங்க, அதெல்லாம் அண்டர்நீத்ல இருக்கிற விஷயம் தானே சரிங்களா. இப்ப இந்த ஒரு இலை பாருங்க, ஒரு இவங்களுடைய ஷேட் பாருங்களேன், எல்லோவாகவும் இருக்கு, கிரீனாகவும் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சில சயின்ஸ் இருக்கும், எனக்கு தெரியல, கத்துக்கணும்.
இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, பல்ல ஆடுறது, அதனால சாப்பிட முடியாது, வலிக்கிறது, நம்ம அது மட்டும் தான் வெளியில தெரியுமா இருக்கும். ஆனா என்னன்னா, என் மைண்டுக்குள்ள அந்நியாரம் என்னெல்லாம் ஓடுது. நான் ஒரு ஒரு கிட்டுவா, ஒரு சின்ன குழந்தையா, சரிங்களா, ஒரு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் போற குழந்தையா, எனக்கு என்னெல்லாம் மைண்ட்ல ஓடும், இதை விட இன்னும் குட்டி குழந்தைங்களுக்குலாம் என்னெல்லாம் மைண்ட்ல ஓடும். ஸோ அப்போ வந்து அந்த டைம் நான் உங்க கூட நான் வச்சுக்கிற அந்த ஒரு நான் பிஹேவ் பண்ற விதம், பிளஸ் நான் எனக்கான ரேப், மீ வித் மை செல்ஃப், ஓகே, அது எல்லாமே அப்போ யோசிச்சு பாருங்களேன். அதே மாதிரி தானே இப்போ நமக்கு உடல் ரீதியாவோ இல்லை வந்து சிந்தனை, அது என்னுடைய மைண்டு, என்னோட மூளை வந்து கொஞ்சம் கச்சக் புச்சக்கா இருக்கு அப்படின்னா, அப்ப நான் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவேன், ஒரு அடல்ட்டா எப்படி ரியாக்ட் பண்றேன், ஒரு 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 ப்ரீட்டீனா, ஒரு அடாலசென்ட்டா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேங்கிறதெல்லாம் பேஸ்ல. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த பல்லு கீழே விழுந்த உடனே அந்த ஒரு ஸ்மைல், அண்ட் அது உள்ள அகத்துல இருந்து வந்துச்சுங்க அந்த புன்னகை. அப்ப அது எப்படிதுன்னா, ஐ எம் ரிலீவ்ட், வா ரிலீவ்டுன்னு சொன்னோடனே காத்து வர்றான் பாருங்க, இயற்கையே வந்து டார்லிங். அப்போ அந்த மொமெண்ட்ல அந்த டார்லிங்க்கு அந்த ஒரு 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 ஃபீல் ஆஃப், அப்பா இனிமே நான் நிம்மதியா வந்து ஐ கேன் பி அன்கம்ஃபர்டபிலிட்டி இல்லாம நான் வந்து இருக்கலாம். எப்படி வந்து ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்கும் போது என்னதான் வந்து நம்ம வந்து ஆட்ல எல்லாம் காட்டுற துள்ளி குதிச்சுக்கலாம், அப்கோர்ஸ் விளையாடுறவங்கலாம் அவங்க துள்ளி குதிப்பாங்கன்னா அவங்க ஸ்போர்ட்ஸ் இதுல எல்லாம் ஷானர்ல இருக்காங்க, இல்ல வாக்கிங் போறதோ எக்ஸசைஸ் பண்றவங்களும் பண்ண தான் செய்றாங்க. பட் ஸ்டில் அந்த எனக்கு அது இருக்கும்பா, அந்த ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும், அந்த ஒரு பெயின் இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அது இதானதுக்கு அப்புறம் அந்த ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பாருங்களேன், தட் இஸ் அ ஃபீல். அஃப்கோர்ஸ் பிரெக்னன்சி அதெல்லாம் வேற லெவலு. ஸோ இது என் மைண்டுக்குள்ள ஏதாச்சும். இன்னொரு ஒரு கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து, ஓ ஷி இஸ் சச் அ டைனி ஸ்வீட்டி, அவ்வளோ ஒரு குட்டி டார்லு. அவங்க அவங்க அவங்களோட சிரிப்பு, வீட்டு பக்கத்துல வந்துட்டு இப்போ அங்கிட்டு இருக்கிற ஒரு டார்லுவா இருக்கட்டும், நான் போய்லாம் பேசுறேன் அப்படிலாம் கிடையாதுங்க, நான் உண்மையை ஒத்துப்பேன். நம்ம வெளியே சும்மா இலை அது இதுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆடிட்டு இருக்கும்போது அந்த குட்டி டார்லு வந்து சிரிக்கிறது. அவங்களாம் இன்னும் பேசுறது கூட, நம்ம அக்காவோடது பாப்பா பேசுறாங்க, பட் நான் சொன்ன அந்த சைடு அங்கிட்டு இருக்க ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூட கிடையாது அந்த டார்லு. பட் அவ அந்த டார்லு சிரிக்கிறத பார்க்கும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு, இப்ப இந்த காத்து இங்க இந்த செம்ம வெயில் பாருங்க, செம்ம வெயில், சரிங்களா. அப்போ இந்த டைம்ல அந்த டார்லு இந்த காத்தடிக்கிறதே எனக்கு அப்படி ஒரு அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு, சரிங்களா. அப்ப அந்த டார்லு சிரிக்கிறது வந்து சீரியஸ்லி சொல்றேன், அவங்க எதுவுமே பேச தேவையில்ல, அவங்க சிரிப்பே போதும். அதே மாதிரி இந்த செல்லக்குட்டி வந்து மீன்ஸ் டார்லிங், அவங்களுடைய சிரிப்பு வந்து சீரியஸ்லி வந்து என்னுடைய அகத்துக்கு வந்து அவ்வளோ வந்து, அதுதானே ஒரு கிட்டு வந்து எப்படின்னா, குழந்தைங்க, நான் சொல்றது குட்டி குழந்தைங்க வந்து அவங்களதான் இருக்காங்க. அவங்க ஐயோ இவங்கெல்லாம் இப்படி நினைச்சுப்பாங்க அப்படி நினைச்சுப்பாங்க. இப்ப ரேண்டமா டப்புன்னு ஒரு பேர்டி இப்படி பறந்தாப்புல, அந்த பேர்டி வந்து ஐயோ நான் பறக்கிறனால இப்படி யோசிப்போம் அப்படிலாம் இல்லை, அந்த பேர்டிக்கு வாழ்க்கைக்கு தேவைன்ற சில விஷயங்கள் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆனால் அடல்ட் ஃபேஸ்க்கு இல்லை அடுக்கடுத்து லைஃப் ஃபேஸ் போகும்போது, இப்போ இந்த ஃபேஸ்ல இருக்கும்போது அது ஒரு விதமானது, அதுக்கடுத்து கொஞ்சம் மொக்க ஃபேஸ்க்கு வரும்போது வந்துட்டு சுற்றி இருக்கவங்க இப்படி நடப்பாங்க. இப்போ நானே இப்போ பேசிட்டு இருக்கேன், ஐயோ கீழே ரோட்டில் இருக்கவங்க அதெல்லாம் என் மைண்டில் வரும். பட் ஆனால் வந்துட்டு ஒரு குழந்தையா இருக்கும் போது அது வேற. கரெக்டுங்களா. சில டைம்ஸ் வந்து சில விஷயங்கள்ல வந்து அது மற்றவங்க, இது நம்ம அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா அண்டர்நீத்தா நம்ம வந்து, அதுக்காக நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல. But what I mean to say is, we can be us when we don't harm others. Okay? அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வந்து எப்படின்னா ரொம்ப மெக்னானிமஸான விஷயங்களுக்கு தான் வந்து இதாவாங்கன்னு கிடையாது. குட்டி குட்டி விஷயங்களை வந்து குழந்தைங்க வந்து நம்மளை வந்து ரசிக்க வைப்பாங்க, நேசிக்க வைப்பாங்க. அதுக்கு வந்து நம்மளை வந்து அவங்க வந்து என்ன வாழ்க்கையை வந்து நம்மளை வந்து ரசிக்க வைப்பாங்க, நேசிக்க வைப்பாங்கன்றது வந்து அந்த குழந்தைங்க கூட அந்த ஃபியூ மொமெண்ட்ஸ் இருக்கும் போது நமக்கு அது நாள் முழுக்க பார்த்துட்டு இருக்கதெல்லாம் எப்பா சாமி வேற லெவலு. ஆனால் என்னன்னா அதை அவங்களோட ஸ்பரிசத்தை உணரும் பொழுது அப்படிப்பட்ட ஃபீலு. ஏன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான், எடுத்தோன்னே கிடையாது, ஒரு பீரியடுக்கு அப்புறம் வந்து டார்லு வந்து கை பிடிச்சிட்டு ஒன்றும் கிடையாது. டார்லு என்ன பண்ணுறாங்க,
கை இப்படி பிடிச்சிட்டு இப்படி சும்மா அப்படி ஆட்டிக்கிட்டே தான் இருக்கும். சீரியஸ்லி எதுவுமே பண்ணலங்க. நான் மஞ்சப்பை வேற வச்சிருக்கேன். இமேஜின் இந்த மஞ்சப்பை வந்து இந்த கையில் இப்படி தொங்கிட்டு இருக்கு, இந்த ரிஸ்ட் இதில். சரியா, கை இப்படி பிடிச்சிருக்கேன். அவ்வளோதான், லிட்ரலி இதுதான். ப்ளஸ் பட் அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் ஹர்ஸ் அண்ட் மைண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹாய் பாப்பு அது இது நம்ம இது பண்ணுறோம். இட் வாசன்ட் ரெசிப்ரோகேட். சரியா, நான் அந்த பாப்பு இதாக சொல்லலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா அவங்களுக்கு அந்த ஒரு ரிலையிங் இது வரணும்ல, அந்த ஒரு 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 விதமான ஒரு கனெக்ட் வரணும்ல. அது டப்புலாம் வரணுன்ற அவசியமே கிடையவே கிடையாது. ஒவ்வொரு கிட்ஸுக்கும் அது மாறும். சரிங்களா, நான் சொன்னேன்ல ஒரு டார்லு வந்து ஹீ இஸ் ஆஃப் மிடில் ஸ்கூல். ஸோ அந்த டார்லிங்க்கு வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால என்னன்னா அவங்களுக்கு அந்த ஒரு 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 கனெக்ட் இருக்கனால அது ஒரு அவுட் ஸ்போக்கனாக போயிடுச்சு. பட் இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்கன்றது தாண்டி பாருங்க, குட்டி டார்லு பற்றி பேசும்போது குட்டி கோண்டு வந்துட்டாங்க பாருங்க. இந்த பியூட்டிஃபுல் அழகு. ஸோ அப்போ வந்து ஆஃப்டர் டேக்கிங் லாட் ஆஃப் டைம் அந்த சிலக்குட்டி கை பிடிச்ச ஆட்ட மாதிரி நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். சரி இவங்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சிச்சுக்குன்னு ஆடிட்டு இருந்துச்சு. அப்போ ஜஸ்ட் லைக் தட் இந்த கை இப்படி ஆட்டுறது அவ்வளோ சந்தோஷமா, ஏதோ வந்து தான் லைஃபையே தான் வேற லெவலுக்கு. இப்போ இந்த சில பேருக்குலாம் வந்து இவ்வளோ ரிச்சஸ்டாக இருக்கணும், இவ்வளோ இதாக இருக்கணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நான் நான் ஒரு 2-3 நாள் எத்தனை நாள் நான் போடலான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக என்னன்னா எதோ ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் போன வருஷம் ரெக்கார்ட் பண்ணதுக்கு மாதிரி இருக்கு. சரிங்களா, என்னை திங்க் பண்ண வச்சது, என்னை ஆஸ்வாசப்படுத்தின அதெல்லாம் இருக்கு. பட் ஆனால் என்னன்னா ரீசெண்டாக ஒரு ஹியூமன் ஒரு மானிட்டர்லி ஒரு ரிச் அப்படிங்கிற ஸ்லாப்ல இருக்கிற ஹியூமன் ப்ளஸ் என்னோட க்ளோசி வந்து ஒரு என்ஜிஓவில் இருக்கிறா. ஸோ அவள் வந்து அனுப்பின அவள் ப்ரிப்பேர் பண்ண ரிப்போர்ட்ல இருந்த ஒரு இமேஜ், இது ரெண்டுமே வந்து ஒரு விதமான லிங்க் இருக்கு. சரியா, அதை என்னை யோசிக்க வச்சு அதை பற்றி தான் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணேன். அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்தோடனே சரி ஓகே இது பண்ணிட்டு அது இது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம். ஸோ அப்போ வந்து என்னன்னா இதை மைண்ட்ல வச்சுக்கலாம். அது நம்ம இது பண்ணும்போது ஸோ இந்த கையை ஆட்டுறது ஒரு 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 குட்டி ஒரு 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 கைண்ட் ஆஃப் கனெக்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்த கையாட்டுறது போதும். அப்போ ரெசிப்ரோகேட்டிவ் ஆகுது. அதுக்கு முன்னாடி அது ரெசிப்ரோகேட்டிவா இல்லை. ஆனால் நீ ரெசிப்ரோகேட் பண்ணல அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து கிடோ வெறுக்கிறது வந்து நாட் ஃபைன்ல. ஸோ லவ் அதான் லவ் எப்படிங்கிறது ஒரு 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 இலைங்கிறது ஆடும். அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆடாமையும் அசையாமலையும் இருக்கும். ஸோ அசையாமல் இருக்கும் போது நீ வந்து நான் உன்னை வந்து நேசிக்க மாட்டேன், அசையும் போது தான் நான் உன்னை நேசிப்பேன் அப்படிங்கிறது கிடையாதுல்ல. ஸோ ரெசிப்ரோகேட்டிவ் எல்லா டைமும் லவ் ரெசிப்ரோகேட்டிவாக இருக்காது. அண்ட் தட்ஸ் அப்சல்யூட்லி ஃபைன். அதை அந்த ஸ்லாப்ல அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். அது எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா இன்னொரு அக்கா மச்சான் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நான் வே பேக் இயர்ஸ் நான் ரொம்ப பீரியடுக்கு முன்னாடியே வந்து இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வந்து செம வெயில் மண்டையை பழக்குது. ஆனால் வந்து என்னென்னா நான் வந்து அது இன்னும் போடலை. லைட்டாக இன்னொரு இதுலேயுமே எனக்கு வந்து என்னென்னா அது நான் எப்போ போட போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ நான் சொல்லிடுறேன். சரிங்களா, இந்த கோலம்லாம் இருக்குது பாருங்க. இந்த கோலம்லாம் என்ன அது நான் இப்போ பல பீரியடுக்கு அப்புறம் வந்து நான் அந்த இதையும் வந்து நான் இது பண்ணும்போது ரிப்பிட்டேஷனாக இருக்கும். ஐம் சாரி. இப்போ இவங்க வீட்லேயும் அந்த கோலம் இருக்கா, இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா நான் வந்து கைஸ் வந்து ஒரு 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 கேர்ளை ஒரு விமனாக இருந்தால் நீ வந்து எந்திரிச்சு நின்று கோலம் போடணும், அதை செய்யணும் இதை செய்யணும், ஓகே ஆல் தோஸ் திங்ஸ் இருக்குது. அப்போ வந்துட்டு அது அது வந்து எப்படின்னா இப்போ ஒரு நாள் எனக்கு உடம்பு இல்லை அப்படின்னா நான் செய்யலை அப்படின்னா ஃபைனுங்கிற ஸ்லாப்ல இருக்கணும். அது இல்லை நீ இது செஞ்சினாதான் நீ வந்து அந்த வீட்டை நேசிக்கிற அப்படின்னா தான் நீ ஒரு 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 குட்டுப்போவான பெண்மணி அப்படிங்கிறதெல்லாம் ஐ டோன்ட் கோ பை இட். அப்போ நான் ஒரு 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 சின்னதாக ஒரு மொபைல் ரிப்பேர் பண்ணுறது பிளா பிளா பிளாக் ஒரு கடை வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஜென் நின்று கூட்டினாருன்னா அப்போ நம்ம அதை வேறு விதமாக பார்க்குறோம். ஆனால் இது வீட்டுக்கு முன்னாடி நின்று கூட்டுறாருன்னா அப்போ அது இது பாருங்களேன், இந்த மரத்தில் இந்த காஞ்சி போன அந்த ஆரஞ்சு லீவ்ஸ் செமையாக இருக்கு. அப்படில பியூட்டிஃபுல். பசங்க வராங்க, அவங்க ஸ்பேஸில் இருக்கட்டும். அப்போ தான் இப்போ ஒரு ஜென் வந்து நின்று கூட்டுறாருன்னா அப்போ நம்ம பார்க்குற பார்வை வேறு மாதிரி இருக்குது. ஆனால் என்னுடைய அந்த அக்கா மச்சான் சொன்னேன்ல அவங்க வந்து அந்த அங்கே
அந்த அந்த வண்டிக்கெல்லாம் அங்கே உள்ளுக்குள்ளே சரிங்களா, நான் இன்னும் முடிஞ்சேன்னா பத்தக்கம் கீழே விழுந்துட்டேன், என்ன போச்சு அந்த உள்ளுக்குள்ளே அந்த வண்டிக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே அங்கே தான் வந்து அப்போ வந்து அக்கா மச்சான் இருந்தாங்க. அப்போவே அந்த மச்சான், நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ அந்த மச்சான் அப்போவே எங்கள் அக்காவுடைய ஆடைகள் சரிங்களா, அது பாவாடை அட்டம் எல்லாம் துவைப்பாங்க கண்டிப்பாக. என்னென்னா அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஆஃப் இது அவுட்டர் இது இல்லை சரிங்களா, அப்போ டோட்டலாக வேறு இது இருந்துச்சு. ஆனால் வந்து அப்போ கண்டிப்பாக நிறைய பேர் அப்போவே நிறைய சொல்லியிருப்பாங்க சரியா, ஆனால் அதெல்லாம் அவர் கண்டுக்கல. ஹீ வாஸ் ஹிம்செல்ஃப். இப்போயுமே செம ஹேட்ஸ் ஆஃப் மச்சான். இதை தாங்க நான் பல பீரியடுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணேன், ஆனால் அங்கிட்ட செம்ம வெயில் இருக்குது, அதனால் நம்ம மரத்துக்கு வந்துடும். அப்போ வந்து இதை தான் நான் வந்து அழகாக இருக்குல்ல, க்ளவுடி ட்ரீ தலைவன், பியூட்டிஃபுல். ஆனால் வந்து நான் வந்து அதை என்ன போடவே இல்லை, சரி அது வரும்போது பார்ப்போம். ஸோ அப்போ வந்து இப்பயுமே அந்த மச்சான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ நாங்கள் சாப்பிட்டு அங்கே குட்டீஸ் நான் சொன்னேன் ஈட்டபிள்ஸு ப்ளஸ் நாங்களும் ஒரு சிலது இது பண்ணுறோன்னா மொக்குறோன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஆக்சுவலி இது உண்மையிலே சொல்லணுங்க, அந்த கடைக்கார் வந்து இந்த மச்சானுக்கு வந்து தெரியும் போல். ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒரு 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 ஈட்டபிள் கொண்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரிங்க் கொண்டு வர்றாங்கன்னா நாங்கள் வீட்டில் கூட வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஒரு செம்ம பிளேட்டு, அதுக்கு மேலே அந்த இது அது செம்மையாக வேறு இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அப்போ யோசிச்சு பாருங்களேன், அவருக்கும் எங்கள் மச்சானுக்கும் அந்த கடைக்காரருக்குமான மச்சானுக்கும் கடைக்காரருக்குமான அந்த ஒரு கனெக்ட் பார்த்தீங்களா, அது 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 பாருங்க எப்படிலாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. செமல நான் அந்த கடைக்காரர் ஐயா இல்லை அண்ணா அவரை பார்க்கல, பட் டார்லிங் லவ் டு ஹிம். ஸோ அப்போ வந்து என்னன்னா வந்து அப்போ கூட சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் போய் பிளேட்டை வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சி இதுதான் வந்து என்னன்னா ஒரு ஒரு ஹியூமனான ஜெஸ்டர் அப்படின்னு சொல்றது சரிங்களா. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் யோர் திஸ் பர்டிகுலர் ஜெண்டர் தட் டசன்ட் மீன் யூ ஹாவ் டு பி இன் திஸ் பர்டிகுலர் ஸ்டீரியோடைபிக் பேட்டர்ன் அப்படின்றது அவசியம் இல்லைங்கிறது எனக்கு தோணுச்சு. ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்மளை பார்க்கணுன்னு இது பண்ண டார்லிங்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் தே ஆர் ரிலேட்டட், ஆனாலும் அவங்க இவ்வளோ இன்ஸ்டிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. லவ் டு டார்லிங் சிசி மச்சான், அப்புறம் வந்து மச்சான் அவர்கள், அதுக்கப்புறம் கிட்டு குட்டீஸ், ஆகாஷ் அண்ட் உங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா இதெல்லாம் வந்து என்னன்னா ஆமாம் நீ போய் பார்த்த இதை போய் சிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் எடுக்காம உங்களுடைய மைண்டை இதுக்காக நீங்கள் ஒதுக்குறீங்க பார்த்தீங்களா. ஹியூஜ் லவ் டு எவ்ரி ஒன்யா. அண்ட் அஃப்கோர்ஸ் நேச்சர் தலைவன், அவன் மூலியமாக தான் வந்து இது எல்லாமே வெளிப்படுது டு நேச்சர்.